வணக்கம். இப்போது நான் காலையில் ஒரு மெசேஜ் ஒன்று பார்த்தேன். எனக்கு ஒருத்தர் அனுப்பியிருந்தார். அரசியல் அறிவு கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு. இல்லை, எனக்கு புரியல. அரசியல் அறிவுனா என்னன்னு. இப்போது ஆங்கிலத்தை கற்றுக்கணும், அது ஒரு அறிவு. அது ஒரு ஸ்கூல் இருக்குது, போகிறோம், கற்றுக்குறோம். ஹிந்தி மொழிகளுக்கெல்லாம் ஒரு அறிவு கற்றுக்குறோம். அது எழுதணும், படிக்கணுன்னாக்கா ஒரு கிளாஸ் இருக்குது. அரசியலை கற்றுக்கிறதுக்கு அந்த மாதிரி எந்த இடம் இருக்குன்னு நீங்களே சொல்லிவிடுங்க. இவங்கெல்லாம் இந்த அரசியலை பற்றி ஒரு ஞானிங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான விமர்சனங்களெல்லாம் வைக்கிறவங்க. அரசியல்னா ஒரு பொது உடைமை, பொது அறிவு இருக்கிறோம். அத்தனை பேருக்கும் அரசியல் தெரியுன்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இங்கே யாருக்குமே அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு இல்லைனாக்கா அது அவங்களோட இயலாமை. அடுத்தவனை டாமினேட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பேசுகிறாங்க. இது எந்த மாதிரியான ஒரு புரிதல்னு எனக்கு தெரியல. இதில் அந்த பதிவில் நான் சீமானுக்கு எதிராக போட்ட பதிவில் வந்த ஒரு கமெண்ட் அது. அவருக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்டேன், அது வேறு விஷயம். இல்லை, எனக்கு அந்த அரசியல் தெளிவை புரிய வைக்கணும். நான் ஒரு சில கேள்விகள் டைரெக்டாக சீமானே கேட்டேன்னே வச்சுக்கோங்க. பெரியார் சித்தாந்தங்களில் ஆரம்பத்தில் தூக்கி பிடிச்சி பெரியார் தான் எல்லாமே பேசுனது நாங்கள் இல்லையே, நீங்கள் தானே. அதே பெரியாரை தூக்கி தரையில் போட்டு அவர் என்ன பண்ணார், என்ன கழிச்சார், என்ன போனார் வந்தார் விமர்சனம் பண்ணதும் நீங்கள் தான். அன்றைக்கி பெரியாரை தூக்கி பேசும்போது உங்களுக்கு 5 வயசு 4 வயசு 5 வயசெல்லாம் இல்லையே, நல்லா அறிவோடு தானே பேசுனீங்க. காமராஜர் இறந்ததுக்கு அண்ணா தான் அதிகமாக அழுதாருன்னு நாங்கள் சொல்லையே, நீங்கள் தானே சொன்னீங்க. காமராஜர் கட்டின பள்ளியில் தான் அப்துல் கலாம் படித்தாருன்னு நாங்கள் சொல்லலையே, நீங்கள் தான் சொல்கிறீங்க. மாட்டுக்கறியை சாப்பிட்டு ஜிம்முக்கு போகணுன்னு சொன்னீங்க. இப்போ மாட்டை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துகிறீங்க. கல்லை குடிச்சிட்டு கல்லூரிக்கு போகணுன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் நாங்கள் சொல்லலையே, நீங்கள் தானே சொல்கிறீங்க. ஒரு கட்சியோட தலைவர், ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறீங்க. இங்கே மாற்றி மாற்றி யார் பேசுகிறாங்கன்றது மக்களுக்கு முதல்ல தெளிவாக தெரியும். அரசியல்ன்றத ஆத்மார்த்தமாக செய்யணும்னு நினைக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. மேடைக்கு மேடை அரசியல் பேசுகிறவங்க சில பேர் இருக்காங்க. அதில் நீங்கள் 2வது ரகம். இந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பேசிட்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு மேலே நீங்கள் வைக்கிற விமர்சனங்களுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்குது? ஏதாச்சும் ஒரு காரணம், ரொம்ப ஸ்ட்ராங்கான காரணம் சொல்லுங்கள். தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கையோ சிந்தனையோ கோட்பாடோ சித்தாந்தமோ அது அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்க எப்படி அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க சேர்க்குறாங்கன்றது நாளைக்கு